கமல் கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் போட்டியிட்டாரு, வாக்கு சதவீதங்களை எல்லாம் காட்டினாரு. இப்போ ஓகே, திமுகவோட தொகுதி உடன்படிக்கை செய்ததுல எருமை பாத்து உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? நாடாளுமன்ற தொகுதி உடன்படிக்கை செய்ததுல இப்போ அவர் போயிட்டாரு, மாநிலங்களவை சென்றிருக்கிறார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். அவருடைய செயல்பாடு பாவம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவார். அது வந்து எதிர எல்லாருக்கும் புரியணும். அது வந்து நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். அவர் வந்து இப்பயே அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பதவி ஏற்ற உடனே. அவர் வந்து தமிழ் தான் என் மூச்சுன்னு எல்லாம் பேசுறவர். அது அப்போ இப்போ எடுத்த உடனே இந்திய குடிமக்களை அப்படின்னு முதல் வார்த்தை போட்டு அப்புறம் தான் தமிழ் குடிமக்களேன்னு ரெண்டாவது வார்த்தை போடுறாரு. எதுக்காக? நானே தமிழ் குடிமக்களையும் தான் முதல் வார்த்தை போட்டிருப்பேன், அப்புறம் ரெண்டாவது வார்த்தை தான் இந்திய குடிமக்களையும் போட்டிருப்பேன். ஏனென்றால் நான் ராஜ்யசபா எம்பி அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் நான் மினிஸ்டர் எம்பி ஃபார் ஸ்டேட் அப்படின்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் நியமன எம்பி கிடையாது. ஆமா, மறந்தே போச்சுடா. நம்ம வேற யாராவது ஒருத்தர் மாதிரி நியமன எம்பியா இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இவர் இளையராஜா இருக்கிறார். இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். அவர் வந்து பிரசிடென்ட் நாமினி. அப்ப அவருக்கு வந்து ஒரு பர்டிகுலமான தமிழுக்கு சொந்தமா இருந்தாலும் சொல்லிக்கலாம். கலைக்கு தமிழ்நாட்டில இருந்து போய் தேர்ந்தெடுத்துட்டு ரெண்டாவது வரி போடுறாரு. அவ்வளவுதான். அப்புறம் ஒரு 3 பக்கம் பெருசா இருக்கு. நான் வந்து காந்தியை பார்த்து வளர்ந்தவன், பெரியாரை பார்த்து வளர்ந்தேன். காமராஜருக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அருமைக்கிட்ட முண்டங்கடா. பெரியாருக்கும் காந்திக்கு என்ன சம்பந்தம் தெரியல. காமராஜருக்காக பெரியார் பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அது வந்து அரசியலுக்காக, அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்காக, திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ண யுக்தி அது. கொள்கையில காமராஜருக்கு பெரியாருக்கு ஏதாவது உடன்பாடு இருந்துச்சா? காங்கிரஸ் வெளியேறிய தலைவர் பெரியார். காங்கிரஸை கண்ணாபின்னான்னு திட்டிய தலைவர். காந்திய பெரியார் மதிச்சாரா? இந்த காம்போவே உங்களுக்கு காமெடியா இல்லையா? பெரியார், காமராஜர், பெரியார், காந்தி 3 பேருக்கும் நான் வந்து அவரோட வலியுறுத்துறேன்னு என்ன இதான் கணக்கு இருக்கா? அரசாக்க இந்த உருட்டு பெரிய உருட்டா இருக்கு. சும்மா திரு விஜய் வந்து சமூகத்துக்கு ஒரு தலைவர்னு வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு அப்படி சும்மா எல்லா பக்கம் போயிடும், எதெல்லாம் பாப்புலர் இருக்கும்னு வச்சுக்கணும். ஆனால் நல்ல மனுஷன் உண்மையில சொல்லணும். திரு கமலஹாசனை பொறுத்த அளவுக்கு அவர் காந்தியை விட்டு கொடுக்காம இருக்காரு. அதை நான் வந்து மனசார சொல்லணும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதுல வந்து எனக்கு எப்பயுமே ஒரு காந்தியை பிடிச்சிக்கூடாது. காந்தியோடைய எம்சி, காந்தியோடைய பாலிசி அது வந்து எப்பயுமே பிடிச்சிக்கூடாது. பட் வந்து ஒரு கொள்கை முறை அவர் என்ன செய்வார் பாவம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எல்லா கட்சிகளும் அப்படிதானே சார். மாற்று கட்சி தலைவர்களே இப்ப கொண்டாடுறாங்களா, அவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் தூக்கி பிடிப்பாங்கல்ல. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். வல்லபாய் பட்டேலுக்கு பெரிய சிலை வச்சாங்க. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் மாற்று கட்சி தலைவர் தூக்கி பிடிச்ச ஒரு வரலாறு சொல்லுங்க. வல்லபாய் பட்டேலுக்கு பிஜேபி சிலை வைக்கிறதா இருக்கட்டும். வல்லபாய் பட்டேல் தேசிய தலைவருங்க. அது வந்து நீங்க வந்து கட்சி தலைவர்னு சொல்லக்கூடாது. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. காமராஜரும் அம்பேத்கர் எந்த கட்சி தலைவர்? அப்ப காமராஜரும் தேசிய தலைவர். காமராஜர் வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல இருந்து வரலங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டு அடையாளமா பெரியார சொல்றீங்கல்ல, நீங்க அடையாளம் எப்படி படுத்துறீங்க பாக்கணும்ல. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. நீங்க அம்பேத்கர் காங்கிரஸா? அம்பேத்கர் காங்கிரஸா தெரியுமா? தெளிய அவசரம் இல்ல சார். அதான் காங்கிரஸ் எதிர்த்தவர். காங்கிரஸ் அவரை ஒழிக்க ட்ரை பண்ணுச்சு. உங்க தகவலுக்காக அம்பேத்கர் அதான் சொல்றேன். போக வர இடம்லாம் பாருங்க, பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க உங்க வாயால. பாருங்க, போற வர இடமெல்லாம் அம்பேத்கர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு திரு ராகுல் காந்தி. பாவம். அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கோட்டையும் கொடுக்குறோம். அவர் சொல்லிட்டாரு, எங்க ஜாதிவாரி கணப்பு. அவங்க வந்து எவ்வளவு தர்ம சங்கங்கள் சந்திக்கிறாங்கன்னு பாருங்க. அரசியல்வாதிகள் ஓபிசி மாநாடு நடத்துது டெல்லியில, சரிங்களா? அதுல ராகுல் காந்தி பேசுறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு. அவருக்கே மனசாட்சி உறுத்துது. ஏன்னா எதிர இருக்க பூரா ஓபிசி மாநாடு. அவங்க பூரா சமூகத்தை தோணல, உள்ளுக்குள்ள உறுத்தல, பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்சாரதி. காங்கிரஸ் இருக்கும்போது ஏன் நடத்தலன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதற்கு நான் தான் பொறுப்பு. நான் எங்க கட்சியை சொல்ல மாட்டேன். தியாகம். புரியுதுங்களா? இவ்வளவுதான். இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன். நீ இடம் சீப்பாளா இருந்திருக்க. உறுத்தும் உங்களுக்கு. நீங்க ஏன் செய்யலங்கிற கேள்வி உறுத்தும். அது தன்னால மாட்டுவீங்க, தன்னால எக்ஸ்போஸ் ஆவீங்க, பப்ளிக் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. கத்தம். அந்தந்த மாநிலங்களினுடைய பெரிய தலைவர்கள் அவங்க எந்த கட்சியும் பெரும்பாலும் காங்கிரஸா தான் இருக்காங்க. அவங்கள அந்தந்த மாநில கட்சிகளும் அல்லது பிஜேபி மாதிரியான கட்சிகளும் தூக்கி பிடிக்க தானே செய்யறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே. காமராஜரை தமிழ்நாட்டுல பாஜகவினருமே கொண்டாடுறாங்க சார். அற்ப அரசியலுக்காக பண்ணக்கூடியது வந்து கட்சியவே வீழ்த்தும்.
எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு தமிழகத்துக்கு நரேந்திர மோடி வருவது பெருமை என்கிறார். அண்ணன் சரிங்க பிரதமர் இல்ல சார், செல்வ பெருந்தகை கருப்பு கொடி காட்டுவேன். இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இதுதான் எக்ஸ்போஸ் ஆவேன். அதான் சொல்லுங்க, ஏன் தமிழ்நாட்டின் பெருமை நீங்க தூக்கி பிடிச்சீங்களா காங்கிரஸ் கட்சியில? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல நீங்க தமிழர் இல்லையா? ராஜராஜ சோழன் தமிழர் இல்லையா? நீங்க தூக்கி பிடிச்சி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஒண்ணு செஞ்சிருக்கீங்களா? இல்லைங்க. இல்ல ராஜராஜ சோழனுக்கு இந்த 75 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில நீங்க என்ன ஒண்ணு செஞ்சேன்னு சொல்லுங்க. அத சொல்லுங்க. இன்னைக்கு விட்டுருங்க. நேத்து முந்தா நேத்து போன வாரம் மன்மோகன் சிங் இருக்கும்போது, நரசிம்மரா இருக்கும்போது, ராஜீவ் காந்தி இருக்கும்போது, இந்திரா காந்தி இருக்கும்போது, நேரு இருக்கும்போது ஒண்ணு செஞ்சேன்னு சொல்லுங்க. இல்லைங்க. இல்ல செய்யறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, கருப்பு கொடி பிடிப்போம்ன்றீங்க. இதுதான் சொல்லிருக்கேன் அற்ப அரசியல். நீங்க வந்து இதுல லாக் ஆகி நீங்க உங்க கட்சி எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க. ஏன்டா இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான் சார்? அப்போ ஒட்டுமொத்தமா கமலினுடைய செயல்பாடு பொறுத்து தான் பார்க்கணும். இப்பதானே எம்பியா இருக்காரு. நான் வந்து அவர் நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுப்பாரு. ஆனா அவர் டிஎம்கே எம்பியா இருக்கிறதுனால டிஎம்கேட புரோட்டோகால்குள்ள தான் போயானோ. அவர் டிஎம்கேட கொறடா உத்தரவுக்குள்ள தான் போயானோ. அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. திமுகவுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குங்கிறத பார்க்கணும். அதுல இவருக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குன்னு பார்க்கணும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கவிஞர் சல்மாவுக்கு கொடுப்பாங்க, திருச்சி சிவா கொடுப்பாங்க, வில்சன் கொடுப்பாங்க, சிவலிங்கத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், இப்படி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்குறேன்? ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க கட்சியிலேயே இருக்கிறவங்க பார்க்கணும்ல. அப்போ அந்த ரேண்டமாக தான் அந்த வாய்ப்பு ரொம்ப அரிதாக தான் வரும். ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கலாம், அதுக்கு முதல்ல இவர் போகணும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. திரு ராகுல் காந்தியே பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கான நிலைக்குழுல கலந்துக்க மாட்டேன்றார். அவர் அதில் உட்காந்துருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு, டொனால்ட் ட்ரம்ப். அந்த நிலைக்குழு கூட்டம் நடக்குது, அதுக்கு போக மாட்டார். ஏண்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தானே திங்கிற. 80% கூட்டத்துக்கு போல 10 கூட்டம் நடந்திருக்கு, 8 கூட்டத்துக்கு போல 2 கூட்டம் தான் போயிருக்காரு மொத்தத்துக்கு. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அதனால சொல்லி கொடுக்குற நீங்க அடிக்கடி கொள்கையை மாத்திக்கிறீங்க, கேட்கிற நாங்க அப்படிலாம் மாத்த முடியாது. ஸோ இவர் முதல்ல கலந்துக்கணும், அதுக்கப்புறம் இவங்க கட்சிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும், அந்த கட்சியிலேருந்து இவருக்கு அலாட் பண்ணணும். அப்போ தான் இவர் ஏதாவது பேசுகிறாரு. ஆர்ப்பாட்டத்தை கூட்டத்தில் நிற்கிறது பாவம் 543 ஒருத்தர் நிற்கிறதுல நோ கமெண்ட்ஸ். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. கட்சியோட செயல்பாடு சார், மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய செயல், அது உண்மை திமுகவோட செயல்படுதாங்க. அதில் வந்து ஒன்றுமே இல்லையா? யோ என்னயா மக்கள் நீதி மையத்தில் ஒரு 3 தலைவர் பேர் சொல்லுங்க சார். கேமரா ஓடிட்டு இருக்கு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.